லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரிவினைவாதத்தை தூண்டுவது திமுகவின் வழக்கம் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரிவினைன்றது கிடையாது, அண்ணாமலை சொல்லி பிரிவினை ஆகப்படுறது கிடையாது. திமுக எந்த நேரமும் ஒரே மாதிரி தான், அதெல்லாம் உண்டாக்க முடியாது. இது வரைக்கும் ஆனதே கிடையாது. கலைஞர் ஆட்சியில் இருந்த வரைக்கும் இது வரைக்கும் ஆனது கிடையாது. எனக்கு அண்ணாமலை பேசுறது புரியாது, பிடிக்காது. அவர் அவதூறுவா பேசுறது பிடிக்காது. அதனால எனக்கு திமுக தான் பிடிக்கும். அது எதிர்ப்பு தெரிவிக்கலாம். திமுக கண்டனம் தெரிவிக்கலாம். இதுதான் உண்டாக்க முடியாது. அது ஆட்சி அதான் வரும், எப்பவுமே அந்த ஆட்சி தான் வரும். பிரிவினை ஆகாது. எல்லாம் பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது பண்ணுறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால என்னை காப்பாற்றுறாங்க. அதை வச்சு நான் சொல்கிறேம்மா. திமுகன்றது எப்போவுமே ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அவங்க எந்த விதமான ஆண்டில் தெரியல, அப்படி ஒன்று இது தெரியல மாதிரி இல்லைம்மா. திமுக ஆட்சி நல்லா தான் போயின்னு இருக்குது. இது வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. பார்க்கலாம், மீண்டும் அடுத்த ஆண்டு 26ஆம் ஆண்டு எப்படி சிறப்பாக இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவு எடுப்போமா. அவங்க அப்பா டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்பொழுது இதை பற்றி இது வரைக்கும் எந்த விதமான இது அப்படியே அதை கரெக்டாக அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் டிஎம்கே ஆட்சி கரெக்டாக தான் பண்ணுறாங்க. இப்போது கிட்டத்தட்ட 6ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு நம்ம ஆட்சி பண்ணுறாங்க. மிக சிறப்பாக தான் நடந்திருக்குது. பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்த்து தான் நம்ம எதுவும் முடிவு சொல்ல முடியும். இல்லை, உறுதியாக இல்லை இல்லை வேணாம். இல்லை அதெல்லாம் கிடையாது. வேற கிடையாது. அண்ணாமலைக்கு பொழப்பணும்ல, ஐபிஎஸ் முடித்து பொழப்பணும்ல. இன்னும் தானே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜென்ரலாக கேட்குறீங்க, நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். பாஜக மட்டும்தான். எல்லா கம்யூனிட்டியும் எல்லா மதமும் வேணும்னு ஸ்டாலின் சொல்கிறாப்புல. இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எம்மதமும் சம்மதம் இருக்காப்புல. ஆனால் முழுக்க இந்து தான் வேணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாப்புல. அண்ணாமலை ப்ளஸ் மோடி இல்லை, ஒரே வார்த்தை. ஏன்னா அதாவது அதை சொல்லி இவங்க வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே பிரிவினை இருக்குது. அவங்களுக்குள்ளேயே சொல்கிறாங்களே, அவங்களுக்குள்ளே பிரிவினை இருக்குது. அதை மற்றவங்களுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ திமுக மேலே. ஆனால் அடுத்த வாட்டி அதுதான் வரும். எல்லா மக்களையும் சமமாக பார்க்கறதுனால தான் எல்லாருக்கும் அந்த இது காசு உதவித்தொகை கொடுக்குறாங்க. அது அண்ணாமலை பேசுறது அவருடைய விருப்பத்தை வச்சு பேசுறது. அது நம்ம எல்லாம் பிரிவினையை ஆதரிக்க மாட்டோம், புரியுதா? பேசிக்கலி நம்ம எல்லாருமே ஒரு நல்ல குணம் உள்ளவங்க தான். அதனால் நம்ம இதெல்லாம் ஒரி பண்ணிக்கூடாது, நல்லபடியாக நடக்கும், அவ்வளோதான். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறாங்க, ஃபேமிலியை காப்பாற்றுறாங்க. இதை யாரும் கெடுக்க முடியாது. அதனால் இதை நம்ம ஒரி பண்ணிக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். அதாவதுமா, அவங்க அரசியல் பண்ணுறாங்க. அதாவது அரசியல்ன்றது வியாபாரம். அவங்க நம்மளை வச்சு இவங்க வியாபாரம் பண்ணும்போது அவங்க கட்சிக்காரங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அவர் பேசுறது அவருக்கு புரியலம்மா, ஒரே வார்த்தை. ஏன்னா எது எப்படியோ அடுத்த ஆட்சி இதுதான் வரும். ஏன்னா இது நான் 8வது கட்சி தான்மா. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது அது காலம் தான் பதில் சொல்லும், நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மக்களால் சொல்லும் விஷயங்கள காலம் பதில் சொல்லலாம். வாய்ப்பு இல்லைம்மா. வாய்ப்பு ஏன் இல்லைனாக்கா, அப்போ சிஎம் ஸ்டாலின் இப்படிலாம் கொண்டு வராரு. அப்போ அவங்க பொறுக்க முடியாமல் பொய் பிரச்சாரம் அப்படின்னாக்கா, அதாவது ஊனி வரணும்னு பார்க்குறாங்க. அது வாய்ப்பே இல்லை. அது இங்கே வாய்ப்பு இல்லைம்மா. ஜிஎஸ்டி போட்டு மக்கள் சாவடிச்சாங்க. என்னைக்கு 2000 நோட்டை காலி பண்ணாங்களா, மக்கள் செத்து போட்டாங்க. இதுக்கு மேலே என்னம்மா, இதுக்கு மேலே ஒரு பிரச்சனை வேணுமையா? அம்மா ஒரு விஷயம் சொல்கிறேன், இவ்வளோ பேசிட்டேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 2000 தாளை அவுட் பண்ணாங்கல்ல, அப்போ 30 வருஷம் பின்னுக்கு போச்சுல்ல. அப்போ இதுக்கு யார் சொல்லுவார்? அண்ணாமலை சொல்லுவாரா? 30 வருஷம் பின்தங்கி போச்சு, 2000 தாள் போச்சு. அப்போ 2000 தாள் போச்சுனாக்கா இது அண்ணாமலை சொல்லுவாரா? நல்லதுன்னு தான் கெட்டதுன்னு நடக்கும், கெட்டது நடந்தால் நல்லது நடக்கும். இன்பம் போய் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் 2ஆக இருக்கும்போது உலகத்தில் அதுவும் ஒரு 2ஆக இருக்குது. இதில் என்னமா இருக்குது? அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். எல்லாருமே மக்கள்கிட்ட பேசும்போது உண்மையாக தான் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அது பொய்யன்ன்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே நம்ம இப்படி பண்ணுவோம், அதை செய்வோம், ஆட்சி நம்மளெல்லாம் சரிப்பாக பண்ணுவோம்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆனால் அது பொய்யா உண்மையான்றது அது காலம் பதில் சொல்லும். தமிழ் பலவிதமான தமிழை பெரிய உருவாக்குறதே இன்றைக்கு திமுக தான் சொல்லலாம்.
தமிழுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தமிழை பற்றி நம்ம எதுவும் சொல்ல போகிறது இல்லை, தமிழ் வாழ்க தான் சொல்லலாம். திமுக மதிக்கிறன்றது சொல்லலை, திமுக அன்றிலிருந்து இன்னும் வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கோட்டை தான் சொல்கிறாங்க. ஆனால் திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக இப்படி தான் வருது தவிர இது கரெக்டாக சொல்ல முடியல. ஏன்னா அவங்களும் திமுக பிரிக்கிறதோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க மக்களை எப்படி செய்து இது பண்ணுறாங்களோ அப்படி தான் அது நடந்தா செய்யலாம். கடவுளுடைய தலையெழுத்து தான் அது, கடவுள் என்ன பண்ணுறாரோ அது பார்ப்போம். இல்லை ஓப்பனாக சொல்கிறேன், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது திமுக தான். திமுக தான். நீங்கள் என்ன டிவியில் இருந்து வாங்கி தெரியாது, ஓப்பனாக சொல்லிட்டேன். தமிழ்லாம் முழுக்க வந்து திமுக தான். இப்போ முழுக்க வந்து ஒரு அண்ணாமலையாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் டோட்டல் வேஸ்ட்டு. தமிழ்நாட்டுக்கு வேஸ்ட்டு, மற்ற மாநிலத்துக்கு ஒன்றும் தெரியாது, தமிழ்நாட்டுக்கு வேஸ்ட்டு. அது வேஸ்ட்டுமா, வேஸ்ட்டு. ஏன்னா யார் வச்சு யார் போய் பிரச்சாரம் பண்ணுறது டிசைட் பண்ணிட்டா மக்கள் காலம் பதில் சொல்ல 2026 சரிம்மா. நான் உங்களுக்கு ஆகிறேன், இவ்வளோதான் கேட்டிங்களே, இவங்க உள்ள வந்துட முடியுமா? முடியாது, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லைம்மா. அதாவதுமா இவங்க என்ன சாதிச்சாங்க? ஜிஎஸ்டி போட்டு மக்களை போட்டு சாவடிக்கிறாங்க. அப்போ எப்படி உள்ளே வருவாங்க? வாய்ப்பு இல்லைம்மா. வாய்ப்பு ஏன் இல்லைனாக்கா அப்போ வந்து சிஎம் ஸ்டாலின் வந்து இப்படிலாம் கொண்டு வராரு. அப்போ அவங்க பொறுக்க முடியாமல் பொய் பிரச்சாரம் அப்படின்னாக்கா, அதாவது ஊனி வரணும்னு பார்க்குறாங்க. அது வாய்ப்பே இல்லை, அது இங்கே வாய்ப்பு இல்லைம்மா. ஜிஎஸ்டியை போட்டு மக்கள் சாவடிச்சாங்க. என்னைக்கு 2000 நோட்டை வந்து காலி பண்ணாங்களா, மக்கள் செத்து போட்டாங்க. எங்கே வாயில தான் செய்யலாம். இதுக்கு முன்னே என்ன சேஞ்சு அது சொல்லு முதல்ல. இதுக்கு முன்னே என்ன சேஞ்ச் இருந்தால் சந்தோஷப்படலாம். எந்த சேஞ்சு அது சொல்லு. மக்களுக்கு ஏன்னா இது பண்ணியா இல்லை இந்த ட்ரெயினில் இது பண்ணது அவர் தான் சொன்னார் மோடி. ட்ரெயின்லலாம் ஏதோ அதாவது வயசானவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ, உங்களுக்கெல்லாம் டிக்கெட்டு கன்செஷன் அப்படின்னார. எங்களுக்கு இது உனக்கு கன்செஷனு இல்லை. அதுதான் சொல்ல. இப்போ ஜனங்க வந்து மோடிக்கு தான் போனேன்னு. இப்போ கூட பாரு, ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு நான் டிவியில் பார்த்தேன், 2 லட்சம் பேர் இது எடுத்துருந்தாங்களாம். அதாவது கை கால் உடம்புக்கு காலை நீட்டிக்கிட்டு செய்யுதுன்னா அது பேச யோகாவுக்கு எது பயிற்சி எடுத்து கொடுத்தாரு. என்ன பிரயோஜனம் யோகாவுக்கு? நீ எவ்வளோ செலவு பண்ணுன்னு எனக்கு தெரியும். ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னா கூட என்ன ஆச்சு? ஒரு 50 ரூபா தான் சாப்பிடுவாங்களா? நான் கேட்குறேன். அதுக்கு தான் சொல்கிறது, மோடி நீ என்ன தான் பண்ணணும் சந்தேகம் தான். ஆனால் இந்த ஊருக்கு வர்றது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த ஆள் முன்ன வந்தார், அப்படியே போட்டார். எங்கே மதுரைக்கு எங்கே போனார், வந்தார், செஞ்சார். என்ன பிரயோஜனம்? மக்களுக்குன்னு என்ன பண்ண அது சொல்லு எனக்கு.